அம்மா எங்க போயிட்டு வரீங்க? மேட்ரிமோனி ஆபீஸ்க்கு. திரும்பவும் எனக்காக பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டீங்களா? அதெல்லாம் சரியா வராதுமா. ஒரு பொண்ணு கிட்ட அசிங்கப்பட்டது பத்தாதா? ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க கிட்டையும் நான் அசிங்கப்பட்டாகணுமா? எங்களுக்கும் அதாண்டா தோணுச்சு. என் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தது போதும், மாப்பிள்ளை லிஸ்ட்ல இருந்து என் பையன் பேரை எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வரதான் போனோம். அப்பாடா, இப்போது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, அப்பா எங்க? ஜோசியரை பார்க்க போயிருக்காரு. எதுக்கு? அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடலான் இருக்கோம். அதுக்காக நாள் குறிக்கிறதுக்கு போயிருக்காரு. யாருக்குமா கல்யாணம்? ஊரை கூட்டி கல்யாணத்தை கிராண்டா பண்ணலான்னு பார்த்தோம். ஆனா இப்ப கல்யாணம் நடந்தா போதும்னு ஆயிடுச்சு. அதனால ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அம்மா என்ன டென்ஷன் பண்ணாதீங்க, கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. கூரை புடவை வாங்கணும், தாலி வாங்கணும், புது ட்ரெஸ் வாங்கணும், அதுக்கெல்லாம் ஒரு நல்ல நாள் பார்க்கணும். தலைக்கு மேல எக்கச்சக்கமான வேலை இருக்கு. நான் என்ன பண்ண போறேனே தெரியல. யார் கல்யாணத்தை பத்தி நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? டேய், நான் பெத்த புள்ள நீ தானடா. உன் கல்யாணத்தை பத்தி பேசாம ஊராம்ட்டு பையன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருப்பேன். என்னம்மா குழப்பறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எனக்கு இனிமே பொண்ணு தேட போறது இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. டேய், சொன்னதை நீ சரியா புரிஞ்சுக்கலனா அதுக்கு நான் என்னடா பண்றது? உனக்கு ஏத்த ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா இனிமே என் பிள்ளைக்கு பொண்ணு தேட வேணான்னே சொல்லிட்டு வந்துட்டோம். எனக்கு ஏத்த பொண்ணு கிடைச்சிட்டாளா? என்னம்மா உளறீங்க? டேய், நீ தாண்டா எல்லாம் புதுசா கேக்குற மாதிரி கேக்குற. கீர்த்தனாவை உனக்கு பேசி முடிச்சது உனக்கு தெரியாது? அம்மா அவங்க தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களேம்மா. விருப்பம் இல்லாத பொண்ணை ஏன் இப்படி தொந்தரவு பண்றீங்க? கீர்த்தனா அனாதைங்கிறதுனால நீங்களே இப்படி எல்லா விஷயத்தையும் முடிவு பண்றது தப்புமா. அவங்க ஃபீலிங்ஸ்க்கும் நாம மதிப்பு கொடுத்தாகணுமா. கீர்த்தனா கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு உதவி கேட்டியே, அப்ப அவ ஃபீலிங்ஸுக்கு நீ மதிப்பு கொடுத்தியாடா? என்னடா பாக்குற? நீ பண்ண அயோக்கியத்தனம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. பெத்தவங்களுக்கு பெருமை தேடி தர்ற மாதிரி நீ இது வரைக்கும் எதையாவது செஞ்சிருக்கியா? அது கூட பரவாயில்லடா. ஆனா அடுத்தவங்க முன்னால எங்களை தலை குனிய நிக்க வச்சிட்டியே. புள்ளையாடா நீ? உன்னை எனக்கு பிடிக்கலன்னு அவ முகத்துக்கு நேரா சொல்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா உன்னை அவளுக்கு பிடிக்கலன்னு அந்த அப்பாவி பொண்ண பொய் சொல்ல வச்சிருக்கியே. இந்த கெட்ட புத்தி எப்படா வந்துச்சு உனக்கு? உன் திருட்டுத்தனம் புரியாம அந்த கீர்த்தனாவை தப்பா பேசி அவமானப்படுத்தி நோகடிச்சு வேற அனுப்பிட்டேன். உன்னோட சேர்த்து என்னை கீழ்த்தனமா நடக்க வச்சிட்டியேடா. அதை நினைச்சதாண்டா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீ நல்ல மனுஷனா தான் என்ன பண்ணிருக்கணும்? அவளை பத்தி மோசமா பேசினப்பவே அம்மா தப்பு அவ பேர்ல இல்ல, நான் தான் அப்படி அவளை சொல்ல வச்சேன்னு நீ சொல்லிருக்க வேண்டாம். நான் அவ்வளோ பேசினப்பவும் கல்லூரி மங்க மாதிரி அப்படி நின்றுட்டு இருந்தேடா. உனக்குள்ள இப்படி ஒரு அரக்க குணம் இருக்கும்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லடா. என்ன இந்த மாதிரி மாத்தினதே நீங்களும் அப்பாவும் தான். எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். நீங்க கேட்கற மாதிரி இல்ல, வேற வழி இல்லாம தான் நான் அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன். நான் செஞ்சது அயோக்கியத்தனம்னா அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தான். கடைசியா எல்லா தப்புக்கும் எங்களுக்கு குத்தவாளி ஆகிட்டல. அதுவும் ஒரு வகையில சரிதான்டா. உன்ன மாதிரி ஒரு புள்ளைய பெத்தது, நீ பண்ண பாவத்தை புரிஞ்சுக்காம அந்த பொண்ணை நோகடிச்சதுன்னு நாங்களும் நிறைய தப்பு பண்ணிட்டோம். அதனாலதான் கீர்த்தனாவையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த தப்புக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும் நாங்க முடிவு பண்ணிட்டோம். நீங்க முடிவு பண்ணா மட்டும் போதாது, நானும் இதுக்கு சம்மதிக்கணும். நீ சம்மதிச்சா சந்தோஷம், நீ சம்மதிக்கலனாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நாங்க கீர்த்தனாவுக்கு வாக்கு கொடுத்துட்டோம். உங்க வார்த்தையை காப்பாத்துறதுக்காக என் வாழ்க்கையை நான் அழிச்சுக்க முடியாது. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்க போறதில்ல. தேவையில்லாம கற்பனையை வளர்த்துக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. டேய், நீ எதுக்காக பிடிவாதமா இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. இனிமே உன்னை கெஞ்சி கூத்தாடி எந்த பலனும் இல்ல. எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன்.